இந்த மாதம் டியூவை கட்டலைன்னா அடுத்த மாதம் இந்த மாதம் கட்ட வேண்டிய டியூ 10,500 அடுத்த மாதம் இதோட சேர்த்து 16,000 சில்லரை இருக்கும். அடுத்த மாதமும் அந்த 16,000 சில்லறைனா அதுக்கு அடுத்த மாதம் 12,000 மாறும். ஸோ நீங்கள் சொன்ன நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கட்ட வேண்டிய 10,500 அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 22,000 நிற்கும் ஒரு டியூ மட்டும். ஸோ நீங்கள் நிறுத்துறதுன்னு நினைக்கிறது வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வராமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே தவிர லோன் வந்து நிறுத்தணுன்ற ஆப்ஷனு கண்டிஷன்லேயே கிடையாது. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அந்த மணிக்கு ஆரம்பித்து அந்த மணிக்கு முடியணும். உதாரணத்துக்கு 2025 ஆரம்பிக்கிற லோனு 2028 இதே நேரம் ஒரு மணிக்கு இன்றைக்கி முடியுதுன்னா அந்த டைமில் அந்த லோன் முடிஞ்சிடும். அது வரைக்கும் ரெக்கவரி பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லோன் வந்து அடுத்தடுத்த லீகல் ஸ்டெப்புக்கு ஃபார்வர்டு பண்ணணும், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட ஃபார்வர்டு பண்ணணும். அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் பேங்க்குக்கு சட்டப்படி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி அவங்களே அறிவிப்பை கொடுத்துருவாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது பேங்க் தான், பொதுமக்கள் கிடையாது. பேங்க் தான் பாதிக்கப்படுது. ஏன்னா அதுக்கு வர வேண்டிய பணம் வரல, அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கும், அன்செக்யூர்டுக்கு எப்படி எடுக்கும், செக்யூர்டு எப்படி எடுக்கும்.